ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமான்சர் மானோட 13வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பைடர் நெஸ்ட்டுக்கு போய் அங்கே இருந்த மொத்த ஸ்பைடர்ஸையும் கொண்டுட்டு அவனோட எம்பி கவுண்ட்டை 880க்கு மாற்றிருப்பான். தென் அவங்ககிட்ட இருந்த ஒட்டுமொத்த லூட்டையும் கொண்டு போய் செல் பண்ணிட்டு ஏதாவது ஒர்த்தான ஐட்டம் இருக்கான்னு பார்த்துருப்பான். அப்போ ஒரு டிமானிக் யூனிக் ரேங்க்ல இருக்க ஒரு ரோப் இருந்திருக்கும். ஹீரோவும் அது நாட் ஃபார் சேல் அப்படின்னு தெரிஞ்சதும் அதை எடுக்கிறதுக்காக அந்த அப்பாக்ஸ் டஞ்சனாலோட டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருப்பான். தென் அடுத்த நாள் அந்த அப்பாக்ஸ் டஞ்சனாலோட அதிக மான்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டஞ்சனுக்கு போலான்னு பார்க்கும்போது ஒரு பார்ட்டியா தான் உள்ள போற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு 3 மெம்பர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். அப்ப ஹீரோவும் லைலா நீ என் கூட வர அப்படின்னு அவளை பிடிச்சி போட்டிருப்பான். தென் நம்ம பச்சை சட்டம் இருப்பான்ல, அவனும் நானும் வரேன்னு சேர்ந்திருப்பான். லைலாவும் அருமடா 3 பேரும் முட்டா பீஸுங்களேன்னு ஷாக் ஆயிருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம பச்சை மண்டையும் நீ அந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை சேலஞ்ச் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன், ஸோ நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தான் இன்னொரு மெம்பர் தேவைப்படுறாங்க இல்ல அப்படிங்கிறான். லைலாவும் டே இந்த பார்ட்டியில 3 பேர் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரூல் தான், பட் எங்களை மாதிரி 2 முட்டாளை பார்த்துட்டு நீ எங்க பார்ட்டியில சேரன்னு சொல்றல, நீ எப்பேற்பட்ட முட்டாளா இருப்ப, அப்படி இல்லைனா இந்த பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு உனக்கு வேற என்ன மோட்டிவ் இருக்குன்னு கேக்குறா. அந்த பச்சை மண்டையும் ஆமா எனக்கு வேற ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக்கான லைலாவும் எனக்கு தெரியும்டா நீ ஒரு பர்வர்ட் தானே, உன்னை கன்ஃபார்ம் எங்க பார்ட்டியில சேர்த்துக்க முடியாது அப்படின்ட்டு. இல்ல அவன் எனக்காக தான் வரான் போல அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கிறா. ஹீரோவும் அப்படியா ரொம்ப சந்தோஷம், நீ எங்க பார்ட்டியில சேர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், வாயா வாயா அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக்கான லைலாலாம் டே முட்டா பயலே, அவனுக்கு நம்ம பார்ட்டியில ஜாயின் பண்றதுக்கு ஏதோ ஒரு இன்டென்ட் இருக்குன்னு சொல்றான், அது என்ன மோட்டிவ்னு கேளுடா அப்படிங்கிறா. ஹீரோவும் இல்லம்மா அது ரொம்ப தப்பு, நாம இந்த டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கிற மாதிரி அவனுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கலாம், அது ரொம்பவே நார்மல் தான் அப்படிங்கிறான். லைலாவும் அப்படியா சரி ஓகே, நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், பட் நானும் ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம எனது காம்பேக்ட் கிளாஸும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறா. ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் மேல எவனும் கையை வைக்க முடியாது, அது மான்ஸ்டரா இருந்தாலும் சரி ஹியூமனா இருந்தாலும் சரி, அப்படி ஒருவேளை உனக்கு சின்ன காயம் பட்டா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெறியாவறான். லைலாவும் இதை கேட்டு அப்படியா சரி சரி நீ எதுக்கு இப்படி ரொம்ப என்னை எம்பாரஸ் பண்ற மாதிரி பேசுற அப்படின்னு ஒரு மாதிரி ஆகிறா. பச்சை மண்டையும் லைலா ஃபேஸ்ல கையை வச்சுட்டு ஆமா எதுக்கு உன்னோட ஃபேஸ் இவ்வளவு ரெட்டா இருக்கு, இல்ல நீ பிளஷ் ஆகுறியா எதுக்காகன்னு கேக்குறான். லைலாவும் வெறியாயிட்டே டே பர்வர்டு என்னை விட்டு தூரம் போடா அப்படின்னு வெறியில அவனை அடிச்சுட்டு இருக்கிறா. அவனும் அட முட்டா பொம்பளை எதுக்கு என்ன சம்மந்தமே இல்லாம அடிச்சுட்டு இருக்கிறேன்னு கத்துறான். ஹீரோவும் டே நான் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போய் கோல்டு காயின் வாங்க போறேன், நீங்க இப்படி நின்று சண்டை தான் போட போறீங்களா இல்ல என்ன ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படிங்கிறான். லைலாவும் டே இந்த ஃப்ரீக்கு கூட என்னை தனியா விட்டு போகாத அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடி சண்டை போட்டுட்டே வராங்க. அப்ப அந்த ஸ்டாஃபும் வெல்கம் சார் ப்ளூட்டோ அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னோட கியர் எல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சான்னு கேட்குறான். அந்த ஸ்டாஃபும் உங்களோட எல்லா கியரையும் கவுண்ட் பண்ணி உங்க பேமெண்ட்டை செட்டில் பண்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், ஸோ நம்ம விஐபி ரூமுக்கு போலாமான்னு கேட்குறான். அப்போ பச்சை சட்டையும் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஹாலில் இருக்க ஸ்டாஃபு இவ்வளவு மரியாதையாக நடந்துக்கிறானா, என்னால் இதை நம்ப முடியலையே, ஒரு நிமிஷம் அப்படின்னா ப்ளூட்டோ அதிகப்படியான ஐட்டத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரான்னு கேட்குறான். லைலாவும் ஆமாண்டா தோ அது வரைக்கும் அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஐட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறா. அந்த பச்சை சட்டையும் அவ்வளோ தூரம்னா என்ன, அந்த ஹைட்டுக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னு கேட்குறான். லைலாவும் டே மரமண்டை நம்ம ப்ளூட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கியர் எல்லாமே ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த ரூஃப் வரைக்கும் போனுச்சு அப்படிங்கிறா. இதை கேட்டு ஷாக்கான பச்சை சட்டையும் என்னது அந்த சீலிங் அளவுக்கு அவரு ரைடு பண்ண டஞ்சன்ஸோட லூட்ஸ் இருந்துச்சா அப்படின்னா அது பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்திருக்குமே அப்படின்னு எக்ஸைட் ஆகுறான். ஹீரோவும் எதை பத்திரா பேசிக்கிட்டு இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்கன்னு கேட்குறான். பச்சை சட்டையும் ப்ளூட்டோ எல்லாம் முடிஞ்சான்னு கேட்குறான். ஹீரோவும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நாம இப்போ லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை ரைடு பண்ண போகலாம் அப்படிங்கிறான். அந்த ஸ்டாஃபும் என்னது இவனுங்க 3 பேரும் அந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை ரைடு பண்ண போறோம்னா சொன்னானுங்க, இல்லை என் காதலை மாற்றியதை விழுந்துருச்சான்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த லெவல் 17ல இருக்க லார்ஜ் ஸ்கேலு பிளாக் ஐஸ் ஃபார்ட்ரஸ் டஞ்சனுக்கு முன்னாடி நம்ம டீம் நின்றுட்டு இருக்குது. அப்போ அங்கே இருக்க ஒரு மொட்டையும் டே அந்த சோலோவா 2 ரெக்கார்டை பிரேக் பண்ண ப்ரோ பிளேயர் அவரு தானே, அது ஏதோ ஒரு லக்ல கூட நடந்திருக்கலாம், பட் இவனுங்க இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன் முன்னாடி என்னடா பண்றானுங்கன்னு பாக்குறான். இன்னொருத்தனும் டே அவன் பக்கத்துல இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை ரைடு பண்ண போறாங்க, இது கூடவா உனக்கு தெரியல அப்படிங்கிறான். அங்கே இருந்தவனுங்களாம் ஷாக் ஆகிட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த 3 பேர்த்தால எப்படி இது முடியும், கன்ஃபார்ம் அவனுங்க சாக தான் போறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறானுங்க. ஹீரோவும் இதுதான் நம்ம போகக்கூடிய டஞ்சனான்னு கேட்குறான். லைலாவும் கரெக்டே இதுதான் பிளாக் ஐஸ் ஃபார்ட்ரஸ் லெவல் 17ல இருக்க லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன் அப்படிங்கிறா. நம்ம பச்சை சட்டையும் எனது லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனோட என்ட்ரன்ஸே இவ்வளோ லார்ஜா இருக்குமான்னு ஷாக் ஆகுறான். அண்ட் அந்த டஞ்சனோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா இதுல 2000க்கு மேல மான்ஸ்டர்ஸ் இருக்கும். தென் பார்ட்டி சைஸே 20லேருந்து 50 பிளேயர் தான் ரெக்கமெண்ட். தென் இதோட டூம் ஸ்டேட் டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்ணது 11 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோவும்
சட்டையும் ஈவன் அசூர் டிராகன் கில்டை சேர்ந்த 15 மெம்பர் கொண்ட ஸ்குவாடாலேயே இந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியை கிளியர் பண்றதுக்கு 10 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சான்னு பாக்குறான். பச்சை சட்டையும் ப்ளூட்டோ நம்ம எந்த டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறான். லைலாவும் ஆப்வியஸ்லி அது பிரான்ஸ் தானே அப்படிங்கிறா. ஹீரோவும் எனது பிரான்ஸ் டிஃபிகல்ட்டியா, அது அந்த டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியில இருக்க ஹாஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை கூட கொடுக்காது. தென் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம 3 பேர்த்துக்கும் ஸ்பிளிட் ஆகி போகிறதுனால இதெல்லாம் கன்ஃபார்ம் பார்த்தாது. நம்ம கன்ஃபார்ம் டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியை செலக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த டஞ்சன் ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஷாக்கான லைலாலாம் டே அசூர் டிராகன் கில்டை சேர்ந்த 15 எலைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ்னாலேயே இந்த டஞ்சனை கிளியர் பண்ணி ரொம்ப சிவியரான இன்ஜுரிஸோட வெளியே வந்திருக்காங்க. நம்ம தேவையில்லாம பிரச்சனையில மாட்ட வேண்டாமே அப்படிங்கிறா. அப்போ ஒரு மலைமாடு மாதிரி அவ பின்னாடி வந்து என்னடா எங்களோட ஃபேங் ஸ்குவாடை கம்பீட் பண்ண பாக்குறீங்களான்னு கேட்கறான். இந்த டஞ்சனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த கில்டோட பேரு ஒயிட் டைகர். இவனுங்க ஃபேங் ஸ்குவாடை சேர்ந்தவனுங்க. அண்ட் இந்த டைமும் குரூப் நிறைய சைக்கோங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஐஸ் ஃபார்ட்ரஸை மறுபடியும் ஒரு பெட்டரான எக்யூப்மெண்ட்டோட சேலஞ்ச் பண்ண வந்திருக்கானுங்க. அண்ட் இந்த மலைமாடு தான் ஜார்டன் சேஸ், இந்த ஃபேங் ஸ்குவாடோட கேப்டன். லைலாவும் இவனுங்களை பார்க்கும்போது நம்ம அசூர் டிராகன் கில்டோட வெக்டர் ஸ்குவாடோட ரெக்கார்டை பிரேக் பண்ண வந்த மாதிரி இருக்கேன்னு ஷாக் ஆகுறா. கைஸ் இவனுங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல, நம்ம அசூர் டிராகன் கில்டு வச்ச ரெக்கார்டை பிரேக் பண்ண வந்திருக்கானுங்க. அந்த ஜார்டனும் என்னம்மா நீ எங்க கூட ஃபர்ஸ்ட் பிளேஸை காம்பீட் பண்ண பாக்குறியான்னு கேக்குறான். லைலாவும் இல்ல சார் அப்படின்னு மிரண்டு போய் பாக்குறா. ஹீரோவும் நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமான்ட்டு என்னோட ஸ்குவாடு உன்னோட ஸ்குவாடை சப்ராஸ் பண்ணி இந்த அசூர் டிராகன் கில்டு வச்ச ஃபர்ஸ்ட் பிளேஸை ரிஃப்ரெஷ் பண்ணி புது ரெக்கார்டை செட் பண்ண போறோம் அப்படிங்கிறான். அந்த ஜார்டனும் இவன் தானே அந்த நெக்ரோமான்சர், இதுக்கு முன்னாடி ஒரே நாள்ல 2 டஞ்சன் ரெக்கார்டை பிரேக் பண்ணனது. ஸோ அந்த அரகன்ஸ்ல இப்ப ஏன் முன்னாடி இவ்வளவு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறானா அப்படின்ட்டு சரி உன்னோட ஸ்குவாட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கறான். ஹீரோவும் என்னோட ஸ்குவாடு இப்பதான் ஃபார்ம் பண்ணனேன், அதுல 3 பேர் இருக்கோம், பேர் இன்னும் எதுவும் வைக்கல அப்படிங்கிறான். லைலாவும் அண்ணன் ப்ளூட்டோ கொஞ்சம் எதா இருந்தாலும் பார்த்து பேசுங்களேன்னு கதறா. அவனுங்களும் நீ என்னடா சொல்றன்னு இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு அந்த ஜார்டனும் டே முட்டாளு, உங்களால இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன்ல இருக்க ஒரு சிங்கிள் மான்ஸ்டர் வேவ கூட சமாளிக்க முடியாது, எதுக்கடா இவ்வளவு வாய் பேசுறீங்கன்னு கேக்குறான். அப்ப அங்க மீதி இருக்கணுங்களும் என்னது நம்ம அப்பாக்ஸ் டஞ்சன் ஆல்ல 3 முட்டா பசங்க இருக்கானுங்களான்னு சிரிக்கிறானுங்க. நம்ம பச்சை சட்டையும் இதுல உங்களுக்கு என்னடா ஃபன்னியா தெரியுது அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் உள்ள போலாம் அப்படிங்கிறான். அந்த ஜார்டனும் அப்படியா சரி ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நீ சாவணும்னு அந்த டஞ்சனுக்குள்ள போற அப்படிங்கறத முடிவு பண்ணிட்ட, சோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, பட் இவனை உன்னால கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஜார்டனும் டே நான் உன்னை ஃபேங் ஸ்குவாடுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், நீயும் அந்த அபீஸ் ஸ்பைடர் நெஸ்ட்டுக்கு எங்க கூட வரத்துக்கு வில்லிங்னு சொல்லியிருந்த, அதனால நீ எங்க கூட தான் வரணும் அப்படிங்கிறான். நம்ம பச்சை சட்டையும் இல்ல இந்த முட்டாள் இதை ஞாபகம் வச்சுக்கிறான்னு ஷாக் ஆகுறான். ஜார்டனும் டே குழந்தை நான் ஒன்னும் பிளேம் பண்ணல, உங்ககிட்ட இருக்கிறது ரேரான எஸ் ரேங்க் ப்ரொஃபஷனல், நீ அந்த முட்டா பையனை ஃபாலோ பண்ணி போன அப்படின்னா கன்ஃபார்ம் செத்து போயிருவேன், அந்த டேலண்ட்டும் வேஸ்ட் ஆகி போயிருமே, அதை பத்தி தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்கே இருக்கணுங்களும் ஒரு சைடோ இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம எலைட் டீம் அண்ட் இன்னொரு சைடே 3 முட்டா பசங்க இருக்கக்கூடிய இடியட்ஸோட டீம். ஸோ கன்ஃபார்ம் அவன் அந்த முட்டாள் டீமை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜார்டனோட டீம்ல தான் ஜாயின் பண்ணுவான் அப்படிங்கிறான். நம்ம பச்சை சட்டையும் நான் ஜார்டனோட ரெக்வஸ்ட்டை ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபேங் ஸ்குவாடுக்கு நான் ஒரு டார்கெட்டா மாறுறது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் டைகர் கில்டுக்குமே நான் ஒரு டார்கெட்டா மாறலாம், பட் நான் உண்மையாவே ப்ளூட்டோ சைடு நின்று ஃபைட் பண்றது தான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு ஹீரோட்டி கேட்கறான். அப்ப லைலாவும் கேரன் மட்டும் நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்மளால இந்த டஞ்சனை சேலஞ்ச் பண்ண முடியாது, ஸோ நீ அவனை ஸ்டாப் பண்ண போறியான்னு கேட்கறா. கைஸ் இந்த பச்சை மண்டையின் பேரு கேரன் ஆட்டங்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா என்னன்னு தெரியல, நான் நல்லா பார்க்கலையே என்னன்னு எனக்கு தெரியல, சாரி கை, பட் நம்ம பச்சை சட்டைனே கூப்பிட்டுக்கலாம், அதுதான் கன்வீனியன்ட்டா இருக்கு. ஹீரோவும் நான் உன்ன ப்ரெஷர் பண்ண போறதும் இல்ல, வேற யாராவது ப்ரெஷர் பண்றத பார்த்துட்டு இருக்க போறதும் இல்ல, ஸோ ஜஸ்ட் உன்னோட ஹார்ட்டை மட்டும் நீ ஃபாலோ பண்ண அப்படிங்கிறான். லைலாவும் என்னடா வசனம் யார் எழுதி கொடுத்தாங்கடா இப்படி பேசுறேன்னு கேட்கறா. பச்சை சட்டையும் என்னது என்னோட ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுமா அப்படின்ட்டு சரி ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன், ப்ளூட்டோ கூட தான் இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனை சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அந்த ஜார்டனும் இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன இவன் ரெஃப்யூஸ் பண்ணுவான், நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னு வெறி ஆயிட்டு இதெல்லாம் இந்த நெக்ரோமான்சர் கொடுத்த ரெடிகுலஸான கான்ஃபிடன்ஸா அப்படின்ட்டு இவங்கிட்ட என்னதான் இன்சேனான லக் இருந்தாலும் அந்த டஞ்சன்ல கன்ஃபார்ம் இவனால சர்வே ஆக முடியாது. அண்ட் ஹிஸ்டரியிலையும் கூட இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன்ல இருந்து 3 பேர் கொண்ட பார்ட்டி உயிரோட வெளியே வந்ததா சரித்திரமே இல்ல, சோ உங்களோட ஃபைனல் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கோங்கடா அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா அப்ப நாங்க புது ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு போறான். அந்த ஜார்டனும் டே இந்த முட்டாளுங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த பிளாக்ஸ் ஐ ஃபார்ட்ரஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் அட்டைன் பண்றது தான், சோ நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே லீடர் அப்படிங்கிறானுங்க. அப்புறம்
அந்த டஞ்சனுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம பச்சை சட்டையும் இந்த லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன் பெருசா இருக்குன்னு பார்த்தா நம்ம டெலிபோர்ட் ஆகி ஒரு சின்ன கேவுக்குள்ள வந்திருக்குமான்னு பாக்குறோம். லைலாவும் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் டஞ்சன் ரைடு, இதுல இருந்து உயிரோட போவோமா அப்படின்ட்டு வரா. ஹீரோவும் நம்ம கன்ஃபார்ம் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு சரி அந்த ஜார்டனும் நீ ஏதோ எஸ் ரேங்க் அவேக்கன் பண்ணிருக்கன்னு சொன்னான், அது என்ன கிளாஸ் அப்படின்னு கேக்குறான். பச்சை சட்டையும் ஆமா என்னோட அகாடமில நான் ஒருத்த மட்டும் தான் இந்த இயர் எஸ் ரேங்க் கிளாஸ் அவேக்கன் பண்ணிருக்கேன், இது ரொம்பவே அமேசிங் இல்ல அப்படின்னு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி நீ என்ன கிளாஸ் அவேக்கன் பண்ணிருக்க, அது காம்பேக்டா இல்ல சப்போர்ட்டா ஹீலிங்கான்னு கேக்குறான். பச்சை சட்டையும் அதை நான் சொல்றத விட காட்டினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறான். லைலாவும் டே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஸ்டார்டிங்லயே நீ பண்ற வேலையில நம்ம மேல போய் சேர்ந்துட போறோம் அப்படின்னு ஷாக் ஆகுறா. பச்சை சட்டையும் ரிலாக்ஸ், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு என்னோட கிளாஸ் எஸ் ரேங்க் ஸ்பேஸ் ரீப்பர், என்னால ஸ்பேஸ் ரிஃப்டை கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் அப்படிங்கிறான். ஹீரோவும் இதனால என்ன பண்ண முடியும்னு கேக்குறான். பச்சை சட்டையும் இது சிங்கிள் ரிஃப்ட், இதனால ஒன்றும் பண்ண முடியாது, பட் நான் இன்னொரு ரிஃப்டை ஓபன் பண்றது மூலியமா இந்த மாதிரி பண்ண முடியும்னு லைலாவோட தொப்பி தூக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரிஃப்டை லிங்க் பண்றது மூலியமா என்னால ஒரு ஐட்டத்தையோ இல்ல லிவிங் பீஸையோ பாஸ் த்ரூ பண்ண முடியும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ரிஃப்டை நான் மேனுவலா மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அண்ட் செகண்ட் ரிஃப்டை எங்க வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படின்னா இந்த ரிஃப்டை உன்னால டஞ்சனுக்கு வெளியே ஓபன் பண்ணிட்டு அந்த டஞ்சன்ல இருந்து எப்போ வேணாலும் வெளியே வர முடியுமான்னு கேக்குறான். பச்சை சட்டையும் ஆமா கரெக்டா சொன்னீங்க, அண்ட் இது எங்களோட சர்வைவல் ட்ரம்ப் கார்டு அப்படின்ட்டு நான் இதுக்கு முன்னாடி எந்த பிளேஸுக்கு போயிருக்கணும், எந்த பிளேஸ் எனக்கு ஞாபகம் வருதோ அந்த இடத்துல என்னால ஒரு ரிஃப்ட்டை ஓபன் பண்ண முடியும், அதுக்கான டிஸ்டன்ஸும் என்னோட ஃபர்ஸ்ட் ரிஃப்ட்டுக்கான டிஸ்டன்ஸும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது ஓபன் ஆகிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், தென் என்னோட எம்பியும் ரொம்ப ட்ரெயின் ஆகும் அப்படிங்கிறான். லைலாவும் ஓ இதுக்கு தான் நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு எப்போ வேணாலும் எங்களை தனியா விட்டு இந்த டஞ்சன்ல இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறதுக்கு தான் வந்தியான்னு கேக்குறா. பச்சை சட்டையும் இல்ல என்னால பார்ட்டி மெம்பர்ஸையும் இந்த ரிஃப்ட்டுக்குள்ள பாஸ் பண்ண வைக்க முடியும், நான் அதுக்காக மட்டும்தான் உங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்ட்டு ஈவன் என்னோட எபிலிட்டியை வச்சு உங்களுக்கு அட்டாக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஓப்பனிங் கூட கிரியேட் பண்ண முடியும், இது மூலியமா நம்மளோட எனிமி பிகைன்ல இருந்து ஈஸியா அவனோட கதையை முடிக்க முடியுமே, இது எஸ் ரேங்குக்கான ஒர்த்தியான ஸ்கில் தானே அப்படின்ட்டு. ப்ளூட்டோ அப்புறம் உன்னோட ஸ்கில் என்ன, நீயும் டூம்ஸ்டே டிஃபிகல்ட்டியை சோலோவா கிளியர் பண்ணிருக்க அப்படிங்கும் போது உன்னோட ஸ்கில் கன்ஃபார்ம் சி ரேங்க் நெக்ரோமான்சரா இருக்க முடியாது, உன்னோட உண்மையான கிளாஸும் ஏதோ ஒரு எஸ் ரேங்க் கரெக்டான்னு கேக்குறான். ஹீரோவும் டே தம்பி உன்னை டிசப்பாயின்ட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, பட் என்னது சாதாரண நெக்ரோமான்சர் கிளாஸ் தான் அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் அப்படின்னா உன்னால இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதுன்னு கேக்குறான். ஹீரோவும் என்னால அதிகமான சமன்ஸ் பண்ண முடியும், எப்படின்னா சாதாரண நெக்ரோமான்சரோட கொஞ்சம் அதிகமா அப்படிங்கிறான். பச்சை சட்டையும் என்னது கொஞ்சம் அதிகமாவா, அதுக்கே நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரிம்மா தொப்பி தலை உன்னை பார்க்கும் போது ஏதோ ஒரு மேஜ் மாதிரி இருக்கு, நீ என்ன கிளாஸ்ன்னு கேக்குறான். நம்ம லைலாவும் என்னது ஒரு நார்மலான ஏ ரேங்க் ப்ரொஃபஷனல், இதெல்லாம் ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. அவனும் அப்படியா அப்ப இது போரிங்கா இருக்கும் போல, சரி வாங்க உள்ள போலான்ட்டு போறான். ஹீரோவும் இந்த சைடு லைட் வருது அப்படின்னா நம்ம இந்த கேவை விட்டு வெளியே வர போறோம் அப்படிங்கிறான். லைலாவும் இது என்னதுரான்னு ஷாக் ஆகுறா. பச்சை சட்டையும் என்னாதரா இதுன்னு வாயை பொழந்துட்டு அப்ப இதுதான் உண்மையான லார்ஜ் ஸ்கேல் டஞ்சனோட என்ட்ரன்ஸான்னு பாக்குறான். ஹீரோவும் இந்த கேட்டோட சைஸ் பார்க்கும் போது இந்த டவுன்ல நிறைய மான்ஸ்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் எலைட் மெம்பர்ஸே இதை கிளியர் பண்றதுக்கு 10 மணி நேரத்துக்கு மேல எடுத்திருக்காங்க அப்படின்னா நாம இதுல ஸ்கவுட்டிங் பண்றதுக்கு சுத்தமா டைமே இல்ல, ஏன்னா நம்ம டீம்லயே மொத்தம் 3 பேர் தானே இருக்கோம் அப்படிங்கிறான். லைலாவும் டே உண்மையா நம்ம 3 பேர்த்தால இந்த மொத்த டஞ்சனையும் கிளியர் பண்ண முடியுமா, இதுக்கு வார கணக்காகுமா இல்ல மாச கணக்காகுமான்னு வாய புலகிறா. பச்சை சட்டையும் இதை பத்தி யாரு கவலைப்பட்டாங்க, எங்க வேணாலும் என்னால போக முடியும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி நான் சொன்ன மாதிரியே என்னால ஒரு சில செலிட்டன்ஸை அதிகமா சமன் பண்ண முடியும், கம்பேரிட்டிவ்லி நார்மல் நெக்ரோமான்சர் அப்படின்ட்டு அவனோட பாதி படைய சமன் பண்ணிட்டான் போல. நம்ம டீம் மெம்பர்ஸும் ஓ இதுதான் நீ சொன்ன அதிகமாடான்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் கைஸ் இந்த மான்வால மொத்தமே 31 சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியாச்சு அண்ட் புது சாப்டர்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகல, அது ரிலீஸ் ஆனதும் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணி பார்க்குறேன். தென் இதுக்கப்புறம் பழைய மான்வாஸ் 1-2 கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன், பட் அந்த மான்வாவோட கதெல்லாம் முக்கால்வாசி மறந்து போச்சு, ஸோ நான் மறுபடியும் அதை ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணி ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் கழிச்சு போடுறதுனால வியூஸும் போகுமா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி வியூஸ் போகல அப்படின்னா நான் எல்லா மான்வாவையும் ட்ராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு மான்வா எடுத்து இனிமே வரக்கூடிய நாட்களில் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன்.
அதனால் யாரும் வந்து மறுபடியும் பழைய மான்வாவை போடு ப்ரோ அதில் புது சாப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா புது மான்வாவை நம்ம சேனலில் போட்டாவே 3000 வியூஸ் தான் அதிகமாக போகுது. அது என்னோட ஃபால்ட் தான், நான் கண்டினியூஸாக வீடியோ போடாததுனால அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. முன்ன மாதிரி எனக்கு இப்போ டைமும் கிடைக்கிறது இல்லை. ஸோ பழைய மான்வாஸ் போட்டு வியூஸ் போகலை அப்படின்னா நான் அதில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் புது மான்வாஸ் அப்லோட் பண்ணுவேன். என்னை மன்னிச்சிருங்க கை. அண்டு மறக்காமல் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.